எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஊர்ல மிக கோடீஸ்வரனா வாழ்ந்த ஒருத்தருக்கு ஒரே ஒரு பையன். அந்த அப்பா அம்மா 2 பேருக்கும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இந்த பையனுக்கும் 10 வயசு. சொந்த பந்தம் என்ன செஞ்சது? சொத்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு இவனை கலைச்சு விட்டாங்க. ஒரு ரோட்ல வந்து நிக்கிறான் அனாதையா. இவனுக்கு எங்க போறன்னு தெரியாது. ஆனா சின்ன வயசுல கத்துக்கிட்ட ஒரு ஸ்டோரி தெரியும். அலாவுதீனம் அற்புத விளக்கம். அந்த அற்புத விளக்கு எங்கேயாவது கிடைக்குமான்னு ஓடி திரிறான். ஊர் முழுக்க திரிறான். அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட போனா இந்த அற்புத விளக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். அறிஞ்சிட்டு அங்க போய் சாமியாருக்கு முன்னாடி நிக்கிறான். சாமியாருக்கு வேமந்தான்னு தெரியும். சாமியார் சொல்றாரு, உனக்கு அற்புத விளக்கு தானே வேணும், 1 மாசம் நான் சொல்றதை கேட்டு நடப்பியா இருந்தா உனக்கு அற்புத விளக்கு எங்க இருக்குன்னு சொல்றேன். என்ன பண்ணணும்னு கேட்கிறான். ஒண்ணும் இல்ல, நீங்க நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும். சாமி சொல்ற அத்தனை வேலையும் செய்யறான். சரியா? வீட்டுக்கு வேண்டிய அத்தனை விவகாரம் பண்றான். இப்ப அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ அன்னைக்கு 30ஆம் நாள் சாமிகிட்ட வந்து கேட்கிறான், சாமி அந்த அற்புத விளக்கு எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன் சொல்றான். அப்ப சாமி சொல்றாரு தெரியுமா, அந்த பாத்தியா அந்த ரூம் இருக்க, கதவை திற, அந்த ரூம்ல இருக்குன்னு எடுத்துக்கொண்ட. ஓடி போய் கதவை திறந்தா உள்ளுக்கு ஒரு நிலக்கண்ணாடி மட்டும் தான் இருக்கு. அதுல தெரிஞ்சது இவன் உருவம் மட்டும்தான். அவனுக்கு ரொம்ப ஏமாற்றமா, அப்ப ஏன் சாமி ஏமாத்திட்டீங்கன்னு கேட்கிறான். அது சாமி சொல்றாரு, அதுல தெரிஞ்ச உருவம் தான் அந்த அற்புத விளக்கு, அது நீதான். உன்னை சரியா நீ தேய்ச்சியா இருந்தா உனக்கு வேண்டிய அத்தனையும் கிடைக்கும் சொல்றாரு. அந்த அற்புத விளக்கு தாங்க நானுங்க. எங்களை சரியா பயன்படுத்தினா வேண்டியதெல்லாம் எடுக்க முடியும். திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான நாள். திங்க் அபவுட்.